ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் லாங் வீடியோவில் வந்திருக்கோம். சரி, அது ஒரு விலாகாகவும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான். ஆவடியில் டிமார்ட் புதுசாக திறந்துருக்காங்க. இது அவங்களோட 500வது பிரான்ச்சுங்க. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஓப்பனிங்கில் எப்பயும் போல் நம்மளை கவர் பண்ணுற மாதிரி நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பட் அங்கே வந்து கேமரா வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் சில பேர் வந்து கேமரா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்ற கண்டிஷன் வந்து இன்னும் தெரியல. ஸோ அதனால் என்னால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு இருக்கேன். ஸோ வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒன்று வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பேக்கோட செக்கிங், அதுக்கப்புறம் பேக் அந்த டேக் போடுறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. உள்ளே போனோன்னா சம்மருக்கு ஏற்ற மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. நாங்கள் உள்ளே போகும்போது கிட்டத்தட்ட 10:30 தான் இருக்கும். ஆனால் அப்போவே பாதி கவுண்டர்ஸ் வந்து காலியாக தான் இருந்துச்சு. மளிகை சாமான்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள் வந்து மெயினாக சொல்லணும்னா பாஸ்மதி ரைஸ், அப்புறம் சீரக சம்பா ரைஸ், அப்புறம் இந்த வெள்ளை மூக்கடலை இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. அந்த ட்ரேவே 10:30 மணிக்கு போகும்போது 10:30 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க ரீஸ்டாக் பண்ணலையா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே காலியாக இருந்துச்சு. நாங்கள் கீழே எல்லாமே மளிகை சாமான் எல்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனால் இப்போது ஸ்கூல் வந்து எல்லாேருக்கும் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ லீவ் வந்து கொஞ்சம் பேருக்கு விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ஸ் ஐட்டம் நிறைய வச்சுருந்தாங்க. ஷூஸு, ஸ்க்ரீன், துணி, அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு எல்லாமே ஆஃபரில் இருந்துச்சு. என்ன கேட்டால் இந்த பிளாஸ்டிக் வேர்ஸ் எல்லாமே ஆஃபர். அந்த டப்பர் வேறு, வாட்டர் பாட்டில் எல்லாமே நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருந்துச்சு. மளிகை சாமானும் நம்ம நார்மலாக வெளியில் வாங்குறத விட நிறைய டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. இப்போ ஓப்பனிங் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்த ஆஃபரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதை அங்கே கேட்டோம். பட் ஆனால் எல்லாத்துலேயுமே அவங்க சைட்லேருந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டம் சண்டே போனனால எங்களால் வந்து எல்லாத்தையும் கிளியராக பார்க்க முடியல. அங்கே கேமராவும் அலோட் பண்ணாதனால ஸோ எதுவும் வீடியோ வந்து கிளியராக எடுக்க முடியல. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய ஷூ செக்ஷன்ஸ் எல்லாம் சின்ன பசங்களுக்குலாம் ஷூவே வந்து நம்ம தேடி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது எல்லா டிமார்ட்லையும் இருக்கிறது தான். பட் இங்கே வந்து இன்னும் ரீஸ்டாக் வந்து நிறைய கொண்டு வரலையா, இல்லை காலையில் ஓப்பனிங் அப்படின்றனால இன்னும் பண்ணலையான்னு தெரியல. ஆனால் நாங்கள் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அகைன் திரும்பி கீழே வந்து பில் போடலான்ட்டு வரும்போது பார்த்தோம்னா பிரியாணி அரிசி வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கும்போது இல்லாமல் இருந்தது. ஆனால் நாங்கள் கீழே 2வது இறங்கி வரும்போது அரிசி வந்து அந்த டப்பில் ஃபுல்லாகவே ரீஸ்டாக் பண்ணிட்டாங்க. ஆனால் சீரக சம்பா அரிசி வந்து பண்ணலை. ஸோ அவங்க அப்பப்போ வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதுக்குன்ட்டு 4-5 பேர் அந்தந்த இடத்துல க்ளீன் பண்ணுறதும் பண்ணுறாங்க, ரீஸ்டாக் பண்ணுறதும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எப்பயும் எல்லா டிமார்ட்லேயும் பண்ணுற மாதிரி நம்ம தான் எல்லாத்தையும் தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ தேடி எடுத்துகிட்டு அகைன் பில் போடுறதுக்கு நாங்கள் எங்கே ரொம்ப நேரம் நிற்க வேண்டியது இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஏன்னா நாங்கள் போகும்போது ரொம்ப நிறைய லைன் நின்றுட்டு இருந்தது பில் போடுறதுக்கெலாம். ஆனால் நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா அந்தளவுக்கு ரொம்பலாம் லைன் இல்லை. ஸோ சீக்கிரமாகவே பில் போட்டுட்டோம். இப்போ நம்ம கரண்ட்டாக வாங்கக்கூடியது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி பசங்களுக்கு தேவையான ஷூ, ஸ்கூல் பேக்ஸு இதெல்லாமே வாங்கலாம். கண்டிப்பாக வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கலாம். நம்ம நார்மலாக அந்த சோப்பெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா வெளியில் 20 ரூபா, நாங்கள் 18 ரூபா தான் போட்டிருந்தது. அதே மாதிரி பிரியாணி அரிசிலையும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து 100 rupeesக்கு மேலே தான் இருக்குது வெளியில். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா 97, 98 இருந்தது. சீரக சம்பா அரிசிலையும் அது மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு தூக்கிட்டு போக முடியாமல் அங்கங்கே அவங்களோட பர்ச்சேஸ் பண்ண அந்த பேக் எல்லாமே அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பில் போடும்போது தான் மொத்தமாக கொண்டு போயிட்டு பில் போடுறாங்க. ஏன்னா ஆளுங்களே அதிகமாக இருந்தனால அங்கேயே அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ பேக்ஸ் வந்து 2 பேக்ஸ் வச்சுக்காதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்பவே கூட்டமாக இருந்தது சண்டேன்றனால. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆவடி சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா போய் பாருங்கள். ப்ரைஸஸ் வந்து நம்மளால் கண்டிப்பாக மணி சேவிங் பண்ண முடியும். நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் வாங்க போகிறோம். ஸோ மணி சேவிங்ஸ் பண்ண முடியும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.